வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். प्रकाशित वाक्य अध्याय 21 वचन 8 को पढ़ेंगे. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். और यहाँ यहोवा के वचन को समझ लो. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் அதை சொல்லுகிறார் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. और वचन 5 में लिखा है कि जो सिंहासन के ऊपर சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொல்லுகிறார், जो सिंहासन पर बैठा था, இதோ பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதாவது அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்றார். और सब झूठ का भाग उस झील में मिलेंगे जो आग और गंधक से जलती रहती है. பொய்யர் என்றால் என்ன பிரதர்? और ये झूठ है कौन है? நான் பொய் சொல்லி இருக்கேன். मैंने झूठ बोला है. நான் பொய்யனா? क्या मैं झूठा हूँ? பொய்யரா? क्या मैं झूठा हूँ? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, வேதாகமத்துல ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. व्यवस्था में एक बहुत अच्छा सा वचन है. நீதிமொழிகள் 28:13. नीति वचन 28:13 में पढ़ते हैं. 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், மன்னிப்பு பெறுவான், இரக்கம் பெறுவான். தேவனிடத்துல கைகளவே தலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya बोलेंगे हालेलुया. சரி, இப்போ நீங்க கவனிங்க. अभी ध्यान दीजिए. ஒருத்தன் பொய் சொல்றான், और एक कोई झूठ बोलता है. ஆண்டவர்ட்ட வந்து மன்னிப்பு கேக்குறான். वो परमेश्वर से आकर क्षमा मांगता है. மறுநாள் பொய் சொல்றான், और अगला दिन भी झूठ बोल மன்னிப்பு கேக்குறான், क्षमा मांगता है. இப்ப இவனுடைய வழக்கமே என்னதாய் போச்சுன்னா பொய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பது. और इसका आदत ऐसे बन गया झूठ बोलकर क्षमा मांगना. ஆண்டவரே, நான் சொன்ன பொய்யெல்லாம் மன்னிப்பீராக. हे प्रभु, मैंने जो भी झूठ बोला है उसे माफ कर दो. ஸ்தோத்திரம். आपकी स्तुति हो. ஆண்டவர் ஏமாந்துட்டாரு, तो परमेश्वर वहां पर बह गए. நம்மளும் ஜாலியா வாழலாம், और हम भी जॉली के साथ जी सकते हैं. பொய் விடுகிறவர்களாக अनेகர் இருக்கிறார்கள். और ऐसे झूठ बोलने वाले बहुत सारे लोग हैं. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான் அதையே அறுப்பான். परमेश्वर अपने आप को टट्टा करने नहीं देंगे. जो मनुष्य बोता है उसी को काटेगा. அப்ப நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடணும். तो आप लोगों को एक बात समझना है. பாவங்களை அறிக்கை செஞ்சிட்டா எல்லாமே மன்னிக்கப்பட்டுரும்னு இல்லப்பா. देखिए, पापों को ऐसे मान लेने से सभी मिट जाएगा, ऐसे नहीं. சீக்கிரட்டுங்க தான் எழுதியிருக்கு, விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். देखिए, यहाँ पर गुप्त बात बताई गई कि जो छोड़ देता है उसके ऊपर दया मिलेगी. நீ மன்னிப்பு கேட்டுட்டு போனவனே உன் மனசு ஆரியமா இருக்கும். देखिए, क्षमा मांगने से आपका दिल हल्का हो जाता है. தேவனுடைய இருதயத்துல ஒரு காயம் உண்டு பண்ணி அது ஆறிச்சான்னு தெரியாது உனக்கு. और परमेश्वर के दिल में जो चोट पहुंचाए हैं, क्या वह मिट गया है? அப்ப என்ன செய்யணும்? तब क्या करना है? விட்டுறணும், छोड़ देना है. அறிக்கை செய்து விடணும், मान लेकर छोड़ देना है. இப்ப ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில இப்படி பொய் பேசியே திரிய பழகிவிட்டால், जब एक मनुष्य अपना जीवन में झूठ बोलना ही सीख लेता है तो அவனுடைய ஜீவன் கரப்ட் ஆகிறது, அல்லாவிட்டால் கெடுகிறது. அவன் ஜீவனை கெடுக்கிறான். देखिए, उसका जीवन बिगड़ जाता है, वह उसको बिगाड़ते ही रहता है. எப்போ பார்த்தாலும் பொய், हर समय देखो झूठ. உங்கள் ஜீவன் கரைபட்டு கொண்டே வருகிறது. आपके जीवन में दाग लगते ही जाते हैं. அப்ப உங்களுடைய ரத்தம் வந்து இதுக்கு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணும். तब आप लोगों का लहू उसको रिकॉर्ड करता है. பூமியிலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் சொல்லியிருக்கிற. ஆவியும் ரெக்கார்ட் பண்ணி சாட்சியா இருக்கும், உங்களுடைய ரத்தமும் கூட சாட்சியா இருக்கும். देखिए, इस पृथ्वी पर ये सब जो है गवाह देते हैं. ஓகே, உங்களுடைய ஜீவன்ல 100%ல நீங்க முழுவதுமா கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி 50% போல கரெக்ட் பண்ணின நிலையில நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்க. सोच लो कि आप लोगों के जीवन के 100% में 50% आप लोगों के जीवन में दाग लग गया है. இவ்வளவு காலம் அப்படி ஓடி வந்துட்டீங்க, और इतना दिन ऐसे दौड़ आए हैं. எடுத்ததுக்கெல்லாம் பொய், जब भी देखो झूठ, எப்பனாலும் பொய், हर समय झूठ. ஆமா, எப்பனாலும் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. हर समय झूठ बोलने वाले लोग के समान हैं. ஸ்கூலுக்கு லேட்டா வந்துட்டு 2 நாள் லீவ் எடுத்தோனே வரல, और स्कूल में 2 दिन छुट्टी ले लिए हैं, नहीं आए. சார் கேக்குறாரு என்னாச்சுடா அப்படின்னு. सर जी पूछते हैं कि क्या हुआ है? தாத்தா செத்துட்டாரு சார். दादाजी मर गए हैं. டக்குன்னு அடிப்பாங்க.
ऐसे ही बोल देते हैं। எப்போடா 3 நாளைக்கு முன்னாடி சார் कब? 3 दिन पहले सर। உங்க தாத்தாட்ட நேத்து நான் சந்தை வெளியில பார்த்து பேசினேன்ல और यानी तुम्हारे दादाजी से मैंने बाजार में बात किया है। அது தாத்தாவா தாத்தாவின் ஆவியாடா ये वो दादा है कि दादा की आत्मा है? இல்ல சார் தெரியாம சொல்லிட்டேன் சார் அப்படின்னு அப்பதான் ஒத்துக்கிடுவாங்க नहीं, मैंने ऐसे ही बोल दिया है। मान எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்ல பழகிட்டாங்க हर एक विषय में झूठ बोलना सीख गए हैं। இப்ப கவனிங்க 50% கரப்ட் ஆயாச்சு अभी सोच लो कि 50% जो है दाग लग गया है இப்ப ஒரு பெரிய ரிஸ்கான எல்லைக்கு வந்திருக்கிறான் और अभी एक रिस्क के जगह में आ गया है। அடுத்து 51% கரப்ட் பண்ணும்போது और अगला जब बाकी जगह दाग लग जाता है நான் நினைக்கிறேன் இவன் பொய்யன் என்று தேவனால முத்திர குத்தப்பட்டுட்டான் और मैं सोचता हूं कि ये झूठा जैसे प्रभु के सामने लग गया है। அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சொன்ன பொய் நீங்க சொன்ன உண்மையை விட அதிகமா இருக்குது அப்படின்ற லெவல்ல இருக்கும்போது நீங்கள் பொய்யராகிறீர்கள்। देखिए, जितना झूठ आपने बोला है, आपने जो सच बोला है उससे ज्यादा बढ़ चुका है। உங்க வாழ்க்கையில மெஜாரிட்டி பொய் சொல்லியே ஓடினால் ஒரு நேரம் தேவன் உங்களுக்கு ஒரு முத்திரை குத்துவாரு। என்ன குத்துவாரு? अगर आप अपने जीवन में ऐसे झूठ बोलकर जाएंगे तो இவன் பொய்யன், प्रभु बोलेंगे कि ये झूठा है, பொய்யன்। ये झूठा है। அப்படிப்பட்ட பொய்யர் அனைவரும் और इस रीति जो भी झूठे हैं वह सब இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் பங்கடைவார்கள்। दूसरे मृत्यु आग और गंधक के भागी होंगे। இவன் விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், और ये व्यभिचार किए बिना हो सकता है, இவன் கொலை பண்ணாம இருக்கலாம், ये हत्याचार किए बिना रह सकता है। பொய்ய மட்டுமே சொல்லிட்டு அலைஞ்சானப்பா। और इसने केवल झूठ ही बोला है। அவனும் அதே அளவு அக்கினி அடைஞ்சிட்டு அனுப்பு, அக்கினி கடலுக்கு அனுப்புன்னு தேவன் உடனே சிபாரிசு பண்றாரு। आग के समुद्र में इसे डालो, प्रभु उसे बोल देते हैं। ஆண்டவரே பொய் இவ்வளவு பெருசா எனக்கு தெரியாது அக்கினி கடல்ல தண்ணி அக்கினி கடல் முழுவதிலுமா வெந்து எழுந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான் காலம் எல்லாம்। हे प्रभु, झूठ इतना बड़ा है कि आग और गंधक में डूबना ही होगा। தீர்ப்பு கூறப்பட்டதை ஆனால் अगर आज्ञा दे दिया है तो தேவன் அதை மாற்ற மாட்டார்। परमेश्वर उसे नहीं बदलेंगे। தேவன் தாம் ஒரு விஷயம் சொல்லி அதை திருத்துகிறவர் அல்ல। परमेश्वर एक बार बोलकर उसे मिटाने वाले नहीं है। தேவன் எவ்வளவேனும் பொய்யுரையாதவர் என்பதை புரிந்துகொள்। और समझ लो कि परमेश्वर बिना किसी झूठ के हैं। ஆகவே தேவன் எவ்வளவேனும் பொய் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று और எதிர்பார்க்கிறார்। परमेश्वर चाहते हैं कि बिल्कुल झूठ आप लोगों के जीवन में नहीं रहना உங்கள் है। இருதயம் கலங்காதிருப்பதாக। आप लोगों का हृदय बिना चिंता के साथ கைகளை रहे। தலையில சொல்லுங்க பார்க்கலாம்। हाथों को उठाकर बोलेंगे ஹalleluya। हालेलुया। இப்ப சொல்லுங்க, अभी बोलिए, ஆண்டவர் உங்களை தற்பாதுகாப்பார பாதுகாக்க மாட்டாரா? परमेश्वर आपकी रक्षा करेंगे या नहीं? கைகளை சொல்லுங்க பார்க்கலாம், தற்பாதுகாப்பா। बोलिए, रक्षा करेंगे। ஏன் அவ்வளவு தைரியமா வர மாட்டேங்குது? हिम्मत से क्यों ஃபியூச்சர் नहीं? யோசிச்சு பாக்குறாங்க மக்கள், சான்சஸ் இருக்குமே என்ன ஆகுறது அவ்வளவு யோசிக்கிறாங்க। भविष्य के बारे में सोच रहे हो क्या? சொல்லுவோம் ஹalleluya। बोलिए हालेलुया। ஆமென் ஹalleluya। आमीन हालेलुया। அப்ப நீங்க பொய்யரா இருக்காதீங்க, तो आप लोग इस झूठे के समान मत रहिए, இருக்காதீங்க। मत रहिए। பொய்யரா இருந்தா சர்டிபிகேட் போய் வாங்கிடுங்க। अगर झूठे हैं तो सर्टिफिकेट अभी ले लीजिए। உங்களுக்கு ஒரு இடம் ரிசர்வ் பண்ணிட்டாரு ஆண்டவர், और आपका जगह प्रभु ने रिजर्व कर दिया है। சரியான கோட்டா ரிசர்வ் பண்ணிட்டாரு। एक सही कोटा रिजर्व करके रखे हैं। எங்கங்க? कहाँ पे? முதல் வானமா, இரண்டாம் வானமா, மூன்றாம் வானமா? पहला आसमान या दूसरा आसमान या तीसरा? அக்கினி கடல் ரிசர்வேஷன் பண்ணப்படுது। और आग का समुद्र रिजर्वेशन किया जाता என் है। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய கைகள்ல உங்களை முழுவதுமா ஒப்பு கொடுங்க। ऐसा हो तो आज परमेश्वर के हाथों पर परिपूर्ण रूप से सौंप दीजिए। ஆகவே இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுங்க। इसलिए आज के दिन एक निर्णय ले लो। பொய்யிலே ஊறவும் கூடாது, देखिए, यानी झूठ में ही डूबना नहीं பொய்யனா है। மாறவும் கூடாது, और एक झूठे के समान नहीं बनना அதை है। விரும்பி அதன்படி செய்யவும் கூடாது। और उसे छा कर करना भी नहीं है। வெளிப்படுத்தின விசேஷம் 22:15, यानी प्रकाशित वाक्य 22 में ऐसे लिखा है। வெளிப்படுத்தல் 22:15। 22 और वचन 15 में पढ़ते हैं। நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது பொய்யை விரும்பி
அதன்படி செய்கிறவர்கள். देखिए प्रभु का वचन कहता है कि झूठ को छाकर जो करते हैं, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள். जो झूठ को छाकर उसके अनुसार करते हैं, அப்படிப்பட்டவங்க புறம்பே தான் இருப்பாங்க. और ऐसे लोग बाहर ही रहेंगे. பொய்யை விரும்பி எப்படி செய்றாங்க? और झूठ को छाकर वे कैसे करते हैं? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, அரிசியில கல்லு சேர்க்கிறதுக்கு அழகா வழி அவங்களுக்கு தெரியும். चावल में पत्थर को मिलाना वह अच्छी रीति से जानते हैं. ஆமா, பழைய கத்திரிக்காயும் புது கத்திரிக்காயும் சேர்த்து அழகா விக்கிறதுக்கு தெரியும். और वे ये भी जानते हैं कि पुराना और नया बैगन को कैसे बेचना है. ஆமா, நீங்க ஒரு பேக்கரி நீங்க வச்சிருக்கீங்கன்னு வைங்க. और सोच लो कि आप एक बेकरी चला रहे हैं. கேக் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்போது எப்படி வைப்பீங்க? केक को लेते समय कैसे देते हैं? புதுசா செஞ்ச கேக் முன்னாடி வரிசையா அடுக்கிட்டு, जो नया केक है उसे आगे रखते हैं. நேத்து கேக் உங்க கிட்டத்துல தான் வரிசையா வைப்பீங்க. जो कल का केक है वो आपके पास रख लेते हैं. வர்றவங்க கேட்பாங்க, இன்னைக்கு தான் செஞ்ச கேக்கா சார்? जो आने वाले पूछते हैं कि ये आज बनाया है क्या? ஆமா, அப்படின்னு நேத்து கேக் எடுத்து அழகா பார்சல்ல போட்டு கொடுத்தாதான் இது கெட்டு போயிரும்ல, அதனால இதை தள்ளி விட்டுருவோம் இவர்கிட்ட அப்படின்னு தள்ளி விடுவாங்க. हाँ, इसीलिए जो पुराना केक है उनके हाथों पर दे देते हैं. அவரு இன்னைக்கு செஞ்ச கேக் ஹalleluya வாங்கிட்டு போயிட்டு இருப்பாரு. और ये आज का केक है, ऐसे लेकर वे चले जाते हैं. இப்போ என்ன செய்யறது? अभी क्या करें? இத விரும்பி இதன்படியே போகிறவர்கள் இருக்கிறாங்க. और इसे छाकर इसके अनुसार जाने वाले भी हैं. சொல்லலாம் நீங்க, और आप लोग कह सकते சார் இது हैं, நேத்து போட்ட கேக் सर ये कल का केक है, 50% சேல். 50% सेल है. இது 50 ரூபாய் கொடுத்த போதும், அதுனா 100 ரூபாய் உங்களுக்கு கேக். और ये 50 रुपया है, वह 100 रुपया இது का है. நியாயமான விலை, ये न्याय दाम है, நியாயமான கடை. ये न्याय का दुकान இது है. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். ये यहोवा से आशीष पाएगा. இப்ப அந்த பொய்யினால பொழைச்சி அந்த பணத்தினால நீ வாழ நினைக்காதப்பா. और उस झूठ के कारण जो है उस पैसे से आप लोग जीना मत கர்த்தர் सीखिए. உன்னை தற்காக்கணும் இல்ல, यहोवा को रक्षा करना है ना. சின்ன பிள்ளைகளுக்கு அழகா நம்ம எடுத்து அழகா விட்டமின் டிராப்ஸ் கொடுக்கறாங்கன்னு வைங்களேன். देखिए छोटे बच्चों को विटामिन ड्रॉप्स देते हैं அந்த तो, விட்டமின் பாட்டில் கை வச்சுட்டு ரொம்ப நினைப்பேன், और वह विटामिन बॉटल को हाथों पर रखकर सोचते हैं, இவங்க மட்டும் பிழையற்றவர்களா இருக்கணுமே. और ये बिना किसी धाक के साथ रहना பிஞ்சு है. மண்ணுகளுக்கு விட்டமின் கொடுக்கறோம். और ये छोटे से बच्चे के लिए विटामिन दे रहे இதை हैं. செய்றவங்க எவ்வளவு சுத்தமா செய்யணும், और जो बनाने वाले हैं कितने अच्छे உண்மையா बनाना, செய்யணும். सच्चा बनाना है. தப்பான ஒண்ணு இதுல கலக்க கூடாது. गलत कार्य इसमें नहीं मिलाना है. கூட வேணா காசு நம்மகிட்ட வாங்கிக்கிட்டுமே. और भी दाम ले सकते हैं, ஏன்னா பிள்ளைங்க இல்ல, क्योंकि बच्चे हैं ना, பிஞ்சு மண்ணுங்க, छोटे बच्चे हैं. அவங்களுக்கு துரோகம் இருக்க கூடாது. और उनके लिए बुरा नहीं करना இப்ப है. அதே பிள்ளை தான் இன்னைக்கு வளர்ந்து பெரிய அளவா இருக்கிறாங்க. और वही बच्चे बढ़कर आज आगे बढ़ गए हैं. அப்ப நீங்க மருந்து வாங்கி சாப்பிடுறப்ப जब आप लोग दवाइयां लेकर அதை खाते हैं, ப்ரொடக்ஷன் பண்றவங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். और उसे बनाने वाले कितने अच्छे रहना है. அது மாதிரி தான் உணவும் கூட, वैसे ही भोजन भी அது है. மாதிரி தான் எல்லாமும் கூட. और ये सब वैसा ही है. அப்ப எல்லாமே நீங்க இப்ப பிரசங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய உணவு வருது. देखिए आत्मिक भोजन जो आप प्रचार सुनते हैं आपको ஆகவே मिलता இது है. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தாகணும். और इसलिए ये सभी सही ढंग से रहना है. ஆகவே கர்த்தருடைய வேலையை அசதியா செய்ய கூடாது. इसलिए प्रभु के काम को ऐसे नहीं करना है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के பொய்யை लोगों, விரும்பி அதன்படி செய்கிறவர்களாகவும் இருக்காதீங்க. झूठ को चाहकर उसके अनुसार करने वालों के समान मत रहिए. இன்னைக்கு கைகளை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க, आज हाथों को बढ़ाकर प्रभु से बोलिए, கர்த்தாவே हे प्रभु உண்மையா இருப்பே, मैं सच्चा रहूंगा, எனக்கு உதவி செய்யும். मेरे लिए सहायता करो. ஹalleluya, हालेलुया, ஆமென், ஹalleluya. आमीन, हालेलुया. கைகளை வச்சு சொல்லுவோம் ஹalleluya. हाथों को उठाकर बोलेंगे हालेलुया. உண்மையா இருப்பே, உண்மையா இருப்பே, பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன். பாடுங்க, உண்மையாயிருப்பேன். கைதட்டி பாடும், உண்மையாயிருப்பேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம். ஆமென். உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன். பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம். பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம். பொய் சொல்ல மாட்டேன்,
பொய் சொல்ல மாட்டேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா, பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் நன்றி அப்பா. பிதாவே நன்றி அப்பா. சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன். சொல்லுங்க. உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன், பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் உண்மையாயிருப்பேன், உண்மையாயிருப்பேன். கைகளவே தலையில சொல்லும் ஹalleluya. हाथों को उठाकर बोलेंगे சாம சொல்லுங்க ஹalleluya. उत्साही से बोलेंगे என் हालेलुया। அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக आप लोगों का हृदय बिना தேவன் चिंता உங்களை के साथ தற்காத்துக் கொள்வார். परमेश्वर आपकी रक्षा करेगा। தேவன் உங்களை தற்காத்துக் கொள்வார். परमेश्वर आपकी रक्षा करेगा। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. आपका हृदय बिना चिंता के साथ रहे। ஏன் நம்ம பொய் சொல்லுகிறதை தேவன் வெறுக்கிறார் என்று மட்டும் சொல்லாம இன்னொரு காரியம் என்னவென்றால், தேவன் பூமியின் மேல் நீதியை தூக்கு நூலாக அவர் பிடிக்க கூடும். देखिए, परमेश्वर इस पृथ्वी के ऊपर न्याय को ऐसे तराजू जैसे रखना चाहता है। ஏசாயா 28:17 படித்து பாருங்கள். और 28:17 में पढ़ते हैं यशायाह, தேவன் அரசாளும் பொழுது நீதியை தூக்கு நூலாக, அதாவது ரெஃபரன்ஸாக, அதையே தன்னுடைய அரசாட்சிக்கு நீதி நியாயத்தை உடையவராக அவர் இருக்கிறார். देखिए, न्याय को डेरी और धर्म के समान वह ठहरता है। வேதத்துல படிக்க கேட்போம். 17ஆம் வசனத்தை படிங்க. और वचन 17 में हम पढ़ते हैं, நான் நியாயத்தை நூலும் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நான் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்துவிடும். கல்மழை அழித்துவிடும். மறைவிடத்தை மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, ஒரு கட்டடம் கட்டுறாங்க. देखिए एक मकान बना रहे हैं। கட்டும் போது பெர்ஃபெக்ட்டா நேரா இருக்குதான்னு பார்க்கிறதுக்கு தூக்கு நூல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் நூல் நேர மாட்டியிருந்து ஒரு வெயிட் கீழே தொங்கும். அது பிடிச்சாங்கன்னா புவியீர்ப்பு விசையினுடைய அழகான புவியீர்ப்பு விசையின்படியா நேர்த்தி அந்த நூல் காட்டும். இதுதான் பெர்ஃபெக்டான அளவுன்னு காட்டும். देखिए, उस मकान को बनाते समय क्या वह सही ढंग से है, क्या सही ऊंचाई पर है, क्या साउल का एक रस्सी वहां पर लटका कर देखते हैं। வீட்டை கட்டுறவங்க அப்படி கொஞ்சம் சாட்சி கட்டிட்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆகும்ல. देखिए, घर को बनाते समय ऐसे टेढ़ा बनाने से में परेशानी हो जाएगी, ஆகவே தூக்கு நூல் பிடிப்பார்கள். और इसीलिए साहुल ठहराते हैं, பெர்ஃபெக்ட்டா காட்டும், सही ढंग से बताता है, அழகா காட்டும், அதன்படி கட்டுவாங்க. और सही ढंग से वह दिखाता है, उसके अनुसार बनाते हैं। இதெல்லாம் சிருஷ்டித்து மனுஷனுக்கு அறிவை போதித்தவர் அவரும் ஒரு ரெஃபரன்ஸா நீதி ஒரு தூக்கு நூல் வச்சிருக்காரு. देखिए, इन सभी को सृष्टि करने वाले परमेश्वर वह भी एक साहुल को वहां पर बल அவர் நியாயத்தை நூலாக பயன்படுத்துகிறார். देखिए, न्याय को ढेरी के समान इस्तेमाल करते हैं, ஆனால் நியாயம்தான் தூக்கு நூல் அல்ல, நீதி தான் தூக்கு நூல். देखिए धर्म ही साहुल है। நியாயம் என்பது நீதியிலிருந்து கொஞ்சம் பிசுரடித்ததாக இருக்கக்கூடும். देखिए, न्याय धर्म से थोड़ा सा नीचे हो सकता है। நீதியா பார்த்தா இந்த நேரத்துக்கு நீங்க வந்திருக்கணும்ங்க. देखिए, धर्म के साथ कहने से आपको इधर आना था। நீங்க தான் இதெல்லாம் பொறுப்பா செய்யலைன்னா நியாயம் என்ன, சரி ஒரு கூட 5 நிமிஷம் லேட்டா போனா ஒண்ணும் இல்ல. आप ही जिम्मेदारी से करने से न्याय के अनुसार एक நியாயத்தின்படி விட்டு விடுறாங்க, न्याय के अनुसार छोड़ देते हैं। ஆனா நீதி தான் ஆண்டவருக்கு தூக்கு நூல். लेकिन धर्म ही परमेश्वर के लिए एक साहुल है। ஏன் நம்ம கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கோம் தெரியுமா? और हम परमेश्वर की स्तुति क्यों करते அவர் रहते हैं? நல்லவர் தான். वह अच्छे हैं। நம்ம துதிக்கும் போது நம்ம மேல இரக்கம் வைக்கிறார், கிருபை வைக்கிறார்.
देखिए जब हम स्तुति करते समय हमारे ऊपर दया करते हैं என்ன கிருபை? और वह किस तरह की करुणा, அறியாம நீங்கள் செய்த குறைபாடுகளை அவர் மன்னித்து மறக்கிறார். अनजाने में जो कमियां आप लोगों ने किया है उसे क्षमा कर देते हैं அதற்காக அவரை நோக்கி கெஞ்சுறீங்க. और उसकी और उनको देखकर विनती करते हैं, இரக்கத்துக்காக விண்ணப்பம் பண்றீங்க. दया के लिए विनती करते हैं। சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, वह सब एक समान रहने ஆனா दो। தேவன் சொல்றாரு, எப்பா நான் உன்னை பிடிச்சிருக்கேன் தூக்கு நூலாக, அது நீதி. और परमेश्वर कहते हैं कि साहुल के समान मैंने तुम्हें पकड़ा है, वह है धर्म। இதனால இப்படி நீதியை தூக்கி அப்படி கரெக்டா நூல், நீதி நூல் நான் பிடிக்கிறதுனால, वो धर्म को साहुल के समान पकड़ते समय, பெர்ஃபெக்ட்டா நீதி நூலை நான் பிடிக்கிறதுனால और सही ढंग से मैं उसे पकड़ने के कारण, உலகத்துல ஒண்ணு நடக்கும். और इस संसार में एक होने वाला அவர் என்ன है। சொல்றாரு பாருங்க, वह कहते हैं देखेंगे, பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழிக்கும். और तुम्हारा झूठ का शरण स्थान ओलों से बह जाएगा। எகிப்தின் நாட்கள்ல கல்மழை வந்தது. और मिस्र के समय पर वैसे होलो आए थे। பூமியின் கடைசி நாட்களில் கூட ஏதாவது பிரச்சனைகள் இது போல சிற்சில வியாதிகள், கொரோனா இது போன்றதெல்லாம் வந்தது உண்டல்லவா? और इस संसार के आखिरी समय पर कोरोना जैसे ऐसे बीमारियां आए होंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, ஆமா, ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को समझ लेना है। அந்த கல்மழை வரும்போது நீங்க தப்பிச்சுக்கிடணும்னா, वह ओलो आते समय अगर आपको बचना है तो நீதியாய் உண்மையாய் நடந்தா போதும். धर्म और सच्चाई के साथ चलने से இந்த ठीक है। நீதி நூலை பிடிச்சாருன்னா, और उस रस्सी को पकड़ने से கல்மழை எதை அழிக்கும்னா பொய்யை தான் அழிக்கும். वो ओलो किसे मार डालेगा? जो झूठे हैं। பொய் என்னும் அடைக்கலத்தை வச்சிருக்கிற எல்லைகள் எல்லாம் அழிக்கும். वह झूठ के उस शरण स्थान को नाश करेगा। பொய் என்னும் அடைக்கலமாக உங்க வீடே மாறி இருந்துன்னு வச்சுங்க. देखिए आप लोगों का घर झूठ का शरण स्थान जैसे बन गया எவ்வளவு तो ஒரு क्या है? வேதனை. कितनी दुखी की बात அப்ப है। உங்க வீட்டுக்கு தற்பாதுகாப்பு வேணும்னா, अगर आपके घर के लिए एक अच्छा रक्षा चाहिए है நல்ல பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதோட கூட விசேஷமா நீங்க பொய்யை விட்டு அழிங்க. देखिए पेंट तो मार सकते हैं लेकिन आप उस झूठ को छोड़ दीजिए। அவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன். हर एक अपने झूठ को छोड़कर सच को अपनाए। பொய்யை களைஞ்சீங்கன்னா நீங்க மேல வந்துருவீங்க. देखिए झूठ को दूर हटाने से आप ऊपर बढ़ सकते हैं। ஒரு நாள் ஒரு ராஜா பெரிய போட்டி வச்சார். एक दिन एक राजा ने एक अच्छा दौड़ रखा था। எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விதை கொடுக்கிறேன், सभी को थोड़ा थोड़ा बीज दे देता हूँ, அந்த விதையை நீங்க எவ்வளவு அழகா வளர வச்சு கொண்டு வர்றீங்களோ அதை வச்சு உங்களுக்கு பரிசு. और उस बीज को जितना उगाते हैं उतना तोहफा आपको मिलेगा। எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. सभी लोग लेकर गए थे। எல்லார் வீட்லயும் அழகழகா வச்சு வளர்க்கணும்னு முயற்சி செய்யறாங்க. सभी लोगों के घर में रखकर उसे पालने का कोशिश कर रहे ராஜா थे। சொன்ன நாள் வந்தது. और राजा का दिन आया था। எல்லோரும் வரிசையா அவங்க வளர்த்த செடியோட வந்து நிக்கறாங்க. और अपने अपने पौधों को लेकर राजा के सामने आए थे। ஒருத்தன் 4 அடி வளர்த்துட்டான், और एक 4 फीट 3 அடி उगाया था, வளர்த்துட்டான், और 3 फीट उगाया था। எல்லாரும் வளர்த்திருந்தாங்க. सभी लोग उगाकर சிலர் लेकर 1 आए அடி थे। வளர்த்திருந்தாங்க, அழகா பச்சை பசேர்னு இருந்தது. और कुछ लोग 1 फीट यानी उगाकर लेकर आए थे, हरी भरी था। எல்லாருக்கும் பின்னாடி ஒருத்தன் வெறும் சட்டியோட வந்து நின்று இருந்தான். और सभी लोगों के सामने एक खाली हाथे से आया था। எல்லாரையும் பார்த்து விசாரிச்சு அட்ரஸ் எழுதிக்கிட்டு ராஜா கேட்டாரு, ஏன்பா நீ மட்டும் வெறும் சட்டியை கொண்டு வந்த? और सभी लोगों को पूछताछ करने के बाद में राजा ने उससे पूछा कि तू खाली क्यों आया है? ராஜா, நீங்க இவ்வளவு விதை கொடுத்தீங்க, ஒன்னொன்னு போட்டு பார்த்தேன், ஒண்ணு கூட முளைக்கல ராஜா. राजा आपने इतना बीज दिया, मैंने एक एक क्यों डाला लेकिन एक भी नहीं उगा है। இவனை பிடித்துக் கொள்ளுங்கள், और इसे पकड़ लो, இவன் தான் உண்மையானவன், और यही सच्चा है, இவன் தான் நம்முடைய அரண்மனைக்கு வேண்டும். और यही हमारे महल के लिए चाहिए। உண்மையே பேசுகிறவனாக இவனை ஒரு நம்முடைய அவையில் உட்கார வைக்கிறேன்னு சொன்னாரு. और ये सच्चा बोलने वाला है, इसको हमारे महल में बैठाएंगे। அப்புறம் தான் ராஜா சொன்னாரு, और उसके बाद राजा ने बोला, உங்களுக்கு கொடுத்த விதையெல்லாம் வறுத்து எடுத்து நான் கொடுத்ததாக்கும். और जो भी बीज मैंने दिया उसे मैंने फ्राई करके வடச்சட்டியில போட்டு வறுத்து எடுத்து கொடுத்ததா இருக்கும். और कढ़ाई में डालकर मैंने उसे फ्राई करके दिया। ஒரு வீட்லயும் கூட இந்த விதை முளைக்காது. और यानी किसी के घर में ये बीज नहीं उगा எனக்கு होगा, தெரியும். मुझे पता है। ஆனா நீங்க முளைக்காத விதையை அழகா செடியா கொண்டு வந்தது எப்படி அப்படின்னு கேட்டாரு. लेकिन जो नहीं उगा पौधे जैसे कैसे लेकर आए? ராஜா, இதே மாதிரி விதை வெளியே வாங்கி கொண்டு வந்து வளர்த்தோம். और राजा हम बाहर लेकर आकर दिखाए हैं। எல்லாரும் கொண்டு வந்து வளர்த்துட்டாங்க. सभी लोग ऐसे ही लेकर आए थे। உண்மையானவன் மட்டும் எம்டியா ஒண்ணு வளரல ராஜான்னு கொண்டு வந்துட்டான். जो सच्चा था वह बोला कि राजा नहीं उगा है। ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, बात को समझ लो। பொய் என்னும் அடைக்கலத்தினால் உங்கள் எல்லைகள், ஆவிக்குரிய ஜீவியம், உங்கள் வீடு, உங்கள் வசதிகள், நன்மைகள் எல்லாத்தையும் கட்டினீங்கன்னா, நீதி நூலை கர்த்தர் பிடிச்சு உட்கார்ந்திருக்கார் சிங்காசனத்துல,
அவர் அப்படி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே அடிச்சுட்டு போயிடும். झूठ के शरण स्थान से अगर आप अपने स्थानों को बनाएंगे तो परमेश्वर उस आहूल के उस रस्सी को रखे हैं उसे எதை नाश कर அடிச்சிட்டு देंगे। போகும்? वह किसे बहा देगा? பொய்யை மட்டும் அடிச்சுட்டு போயிடும். केवल झूठ को बहा ले பொய் जाएगा। என்னும் அடைக்கலத்துல உட்கார வச்சதை மட்டும் அடிச்சுட்டு போயிடும். झूठ के शरण स्थान पर जो बैठा है उसे बहा कर ले जाएगा। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க, और दिल के यानी गहराई से प्रभु से बोलिए, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட பொய் வேண்டாம், हे प्रभु मेरे अंदर ऐसे झूठ नहीं चाहिए, என்னை தற்பாதுகாத்துக்கிடுங்க, मेरी रक्षा कीजिए प्रभु, என்னை தற்பாதுகாப்பீராக. और मेरी रक्षा कीजिए प्रभु। எழுதி இருக்குல்ல, लिखा गया है ना, சங்கீதத்துல நம்ம 31 வாசிச்சோம்ல, भजन संहिता 31 में हम पढ़े हैं ना, அதுல 23 என்ன சொல்லுகிறது? और वचन 23 में ऐसे लिखा है, ஆமா, ஆண்டவர் அழகாக அருமையாய் நடத்துவார், और यहोवा अच्छी रीति से अगुवाई करेगा। கர்த்தர் உண்மையுள்ளவனை தற்காப்பா, यहोवा सच्चे लोगों की तो रक्षा करता है, உங்களை தற்பாதுகாப்பா, आप लोगों की भी रक्षा करेगा, உங்கள் முழு குடும்பத்தை और தற்பாதுகாப்பா. आपके पूरे परिवार की रक्षा करेगा। அருமையாய் இந்த ஆண்டு உயர்த்துவார். बहुत अच्छा Da 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 da